வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விரட்டி அடிக்கப்பட்ட கனிமொழி, தலை தெறிக்க ஓடிய கொடூரம். ஒழுங்கா ஆட்சி நடத்தி இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே போதைப் பொருள் பழக்கத்தின் காரணமாக பாலியல் வன்புணர்வுகள் நடக்கிறது என்று செய்தி வருகின்ற பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல 14 வயது சிறுமிக்கு இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு நடந்திருக்குமா? அப்புறம் என் தொகுதின்னு போய் அந்த வீட்டில் உக்காந்துக்கின்னு ஆறுதல் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு காவல்துறை பாதுகாப்புடன் போனா அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய சம்பவத்தையே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ வருமுன் காப்பது சரியான அரசாங்கமா, இல்லை வந்த பிறகு நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடறேன் அப்படின்னு போய் முட்டு கொடுப்பது சரியான அரசாங்கமா? அதனால அந்த மக்கள் எந்த அளவுக்கு கனிமொழி மீதும் திமுக மீதும் கொலவெறியில் இருந்தாங்கன்னா இப்படி விரட்டி அடிப்பாங்க, இத்தனை காவல்துறையினர் பாதுகாப்புக்கு இருக்கின்ற பொழுதும். ஸோ இந்த கனிமொழி அவர்களை விரட்டி அடித்த அந்த வீடியோ மட்டும் கிடையாது. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் இதுதான் கருணாநிதித்தனம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கின்றார். அவருடைய வீடியோவும் பார்க்க போறோம். அதனை தாண்டி அதிமுகவினர் செய்திருக்கக்கூடிய அற்புதமான செயல், அதற்கான வீடியோவையும் பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி இந்த திராவிட மாடல் ஆட்சியில கொலைக்காரனுக்கு எந்த விதமான பயமும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல அதை நிரூபிக்கும் விதமாக செங்கல்பட்டு கோர்ட்ல முந்தநேத்து செங்கல்பட்டுல 14 வயது சிறுமிய 2 சமூக விரோதிகள் கற்பழித்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களை கைது பண்ணி அழைத்து கொண்டு செல்லுகின்ற போது அதுல ஒரு பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளி காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் தைரியமா சவால் விடுறான், வீடியோ எடுக்கிறவனுக்கெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறான். ஸோ இந்த அளவுக்கு துணிச்சல் இந்த குற்றவாளிகளுக்கு எங்கிருந்து வந்தது? குற்றவாளிகளை கண்டு காவல்துறையினர் பயப்படுகின்றார்களா? அதனால 4 வீடியோக்கள் இதில் இருக்க போது, அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க. அதற்கு முன்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இப்போ கனிமொழி அவர்களை விரட்டி அடித்த காட்சிகளை ஒளியுடன் பார்த்துட்டு வாங்க. அமெரிக்காக்கும் வழி நாங்களும் தூங்காம தானே இருக்கோம், சாப்பிடாம இருக்கணும். சும்மா அசல்ல படிச்சுட்டு போறாரு. கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது போய் நாம சமாதானம் படித்து விட வேண்டும். இது நம்ம தொகுதி, தேர்தல் வேற நெருக்கத்துல வந்துடுச்சு, நாமளே களமிறங்கினா மட்டும்தான் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு போனாங்க. ஆனா அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து 3 நாள் ஆச்சு. யாராவது எட்டி பார்த்தீங்களா? இல்லை அந்த காவல்துறையினர் என் பொண்ணை பற்றி என்னவெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த காவல்துறை மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்கள் தான் 24 மணி நேரம் முட்டு கொடுப்பீங்களே. மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு நடக்கின்ற போது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம், குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம், உடனே தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். குற்றவாளி தப்பிப்பதே கிடையாது, எந்த கட்சிக்காரனும் பார்க்கறது கிடையாது, குற்றவாளியா மட்டும்தான் பார்க்குறோம், உள்ள தூக்கி வச்சுடுவோம். ஸோ பெண்கள் பாதுகாப்பை அடுத்த நொடியை உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன நீங்கள் இது வரைக்கும் யார் குற்றவாளி? யாரையாவது கண்டுபிடிச்சிங்களா? சந்தேகப்பட்டீங்களா?
இல்ல எங்க பகுதியில இதுவரைக்கும் கழிப்பறையே இல்லையே. நீங்க கவர்மெண்ட் 5 வருஷமா என்ன நடத்துனீங்க? மொத்தத்துல மத்திய அரசாங்கமானது ஒவ்வொரு கிராமத்திலையும் கழிப்பறை கட்டணும்னு சொல்றாங்க. எங்க கிராமத்துக்கு கழிப்பறைய மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பரிந்துரைக்காத இந்த திமுக அரசாங்கத்தை நாங்க என்ன பண்றது? என் பொண்ணு கழிவறைக்கு சென்று தானே இந்த மாதிரி நிலையில பிணமா கிடந்தா, அப்போ நீங்களாம் என்னத்துக்கு வரீங்க? இப்போ உங்க பணம் என்னத்துக்கு? உங்களுடைய ஆறுதல் என்னத்துக்கு? உங்களுடைய நடவடிக்கை என்னத்துக்கு? போன உயிர் வந்துருமா? சும்மா பிச்சு உதறாங்க அந்த ஆட்களை பொறுத்த வரைக்கும். அதுலயும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச தப்புக்காக அங்க போராட்டம் நடத்தும் கிட்ட போயிட்டு கெஞ்சுறாங்க. ஏன் சாப்பிடலையா? அக்கா கனிமொழி அவர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு காவலுக்கு நின்றுட்டு இருக்கேன்யா, ஏன் டார்ச்சர் பண்றீங்க? உடனே அவர் சொல்றாரு, நாங்களும் தான் சாப்பிடல, எங்களை பாதுகாப்பு தான் உங்க வேலை, நாங்க தானே சம்பளம் தரோம், கவர்மெண்டா சம்பளம் தருது. ஒவ்வொரு பொருளாக வாங்கும்போது ஒவ்வொரு பைசாவா வரி எடுத்துக்கிட்டு அந்த வரியத்தானே உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. எங்ககிட்ட சம்பளம் வாங்கிக்கணும், எங்களை பாதுகாக்காம சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லையா? நாங்கள் சாப்பிட்டோமா? எங்களுக்கு சாப்பாடு நீங்கள் வாங்கி வந்து கொடுத்தீங்களா? ஸோ நீதி நியாயம் கிடைக்காத வரைக்கும் நாங்கள் பட்னியாக இருக்கின்ற போது சட்ட ஒழுங்கை சரியாக காப்பாற்ற வேண்டிய நீங்கள் கோட்டை விட்டுட்டு சாப்பிடலன்னு சொல்லிட்டு பரிதாபப்படுறீங்க, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், அறுத்து தள்ளிடுவோம், இனிமேல் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பீலா விட்டவனுக்கு கனிமொழி அவர்களை துரத்தி அடித்த பிறகு கபால வரைக்கும் பயம் வந்துடுச்சு. அதனால தான் ஒவ்வொரு அமைச்சராக போய் அந்த வீட்டில் ஆறுதல் சொல்கிறாங்க. அமைச்சர் மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசையாக போகிறாங்க. திருமாவளவன் போகிறாரு, அப்புறம் நம்முடைய செல்வ பிறந்தைக்கு போகிறாங்க. ஏயா இதெல்லாம் சம்பவம் நடந்து 3 நாள் பொத்தா வந்து ஆறுதல் சொல்லுவீங்களா? முதல் நாள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே விரட்டி அடிக்கிறாங்க. சாதிக்காரனும் தேவையில்லை, சாதிய தலைவரும் தேவையில்லை, சாதிக்காக கட்சி வச்சு நடத்துறவனும் தேவையில்லை, சாதிய அடையாளம் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் உட்காந்துக்கணும் முட்டு கொடுக்குறான் திமுகவுக்கு செல்வ பிறந்தகை, அவனும் தேவையில்லை, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாங்க. தரமான சம்பவத்தை நம்ம தமிழ் மக்கள் உணர்ச்சி பெருக்குடன் செய்தது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படணும், தப்பு செஞ்சவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தண்டிக்கப்படணும். அதான் அந்த மக்கள் எடுத்திருக்கிற நல்ல முடிவு. இது வரைக்கும் உடலை வாங்கலை என்று தான் நினைக்கிறேன். குற்றவாளியை கண்டுபிடி உடலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க. அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கையை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். இப்போ இந்த வீடியோவை பாருங்க. அதிமுகவினர் செய்த தரமான சம்பவம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்துகின்றார்கள். ஆக்சுவலாக எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது கனிமொழி அவர்கள் செய்ததை இப்போ அதிமுக காரங்க பண்றாங்க. இதில் என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சி வருகின்ற பொழுது துரத்தி அடிக்கிறாங்க. ஆனால் அதே அதிமுகவினர் போய் மெழுகுவத்தி போராட்டம் நடத்தணும், நியாயம் வேண்டும் என்று சொல்கின்ற போது அந்த பெண்கள் எல்லாம் அதிமுகவினர் பின்னாடி நிற்கிறாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். சம்பவம் நடந்த அடுத்த நொடியிலிருந்தே அந்த மக்களுடன் வந்து தவேகாவும் அதிமுகவினரும் களத்தில் நிற்கிறாங்க, அவங்களுடன் போராட்டம் நடத்துறாங்க. ஆரம்பத்திலிருந்தே அவங்களோட இருந்ததுனால அவங்களுக்கு ஆதரவாக அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கல. ஒன்னே ஒண்ணு பொள்ளாச்சி சம்பவம் நடந்துடுச்சு. எப்படியெல்லாம் கதறினீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பொள்ளாச்சி சம்பவம். அப்ப அந்த மக்களுக்கு தெரியாதா அதிமுக காரங்க எப்படி ஆட்சி ஆண்டாங்க, திமுக எப்படி ஆட்சி ஆளுதுன்னு தெரியாதா? குற்றவாளிக்கும் திமுகவுக்கு இருக்கின்ற தொடர்பு மக்களுக்கு தெரியாதா? 2 வயசு சிறுமிய இல்ல குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சவன் எவன்? 7 வயது சிறுமிய பாலியல் வன்புணர்வு செஞ்சவன் எவன்? அப்ப குற்றவாளி திமுக காரனாகிறான். இந்த ஆட்சியில குற்றங்கள் அதிகமா இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அதனால திடீர்னு வந்து நாங்க உங்களுக்கு ஆதரவா நிக்கிறோம், தப்பு செஞ்சவங்க சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படும், விரைவாக தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த மக்கள் நம்ப மறுக்கிறாங்க. அதிமுக நல்லாட்சி தந்திருக்குது, கடந்த காலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்குது. அதனாலதான் மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்துகின்ற பொழுது அவங்க பின்னாடி இந்த மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. ஸோ தூத்துக்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுக பக்கம் அணிவகுத்திருப்பது திராவிட மாடலுக்கு தீராத ஜுரமா இருக்கிறது. இப்போ இந்த வீடியோவை பாருங்களேன். இவன் செங்கல்பட்டுல நள்ளிரவுல போதையை போட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த 14 வயது சிறுமிய இரவு முழுவதும் பாலியல் வன்புணர்வு செஞ்ச பாவி. இவனை வேற ஒரு குற்றத்துக்காக ஏற்கனவே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்றார்கள். அப்ப என்ன சொல்றான் பாத்தியா, அவன் யார் என்பதை போட்டோ எடுக்கிறாங்க, இல்ல வீடியோ எடுக்கிறாங்க. அப்படி வீடியோ எடுக்கின்ற போது அவன் என்ன சவால் விடுறான் பாத்தியா, ஏண்டா நாங்க தப்பு தாண்டா பண்ணியிருக்கோம், நாங்க யாருக்குமே பயப்படா,
நீ ஏன்டா பயந்து பயந்து வீடியோ எடுக்கிற? நாங்கள் தப்பு பண்ணா இந்த போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவனே எம்மளை கை வைக்கிறது கிடையாது, நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க வீடியோ எடுக்க வரவனுக்கு தைரியமா போட்டோ எடுறா, தைரியமா வீடியோ எடுறா, ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுத்து நிற்கிறான். காவல்துறையினர் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் காவல்துறையே கலாய்க்கிறான். ஆனால் காவல்துறையினால ஒன்றும் பண்ண முடியல. குற்றவாளிகளுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்கிறதா? காவல்துறையை ஏன் இந்த குற்றவாளிகள் அச்சுறுத்துகின்றார்கள்? காவல்துறை ஏன் இந்த குற்றவாளியை கண்டு பயப்படுது? இத்தனைக்கும் இவன் காக்கா பாலாஜியான், தொடர் குற்றங்கள் செய்யக்கூடியவனா. இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை உயிருடன் உற்று வைப்பதே தப்பு. சரியான ஆதாரங்களை கொடுத்து நீதிமன்றத்தில் நிற்க வச்சு இவனுக்குரிய தண்டனை வாங்கி கொடுத்து உள்ளவே தள்ளி வச்சிருக்கணும், வெளியே வந்திருக்க கூடாது. ஆனால் வெளியே சுத்தினதும் இல்லாமல் வீடியோ எடுத்தவனை பார்த்து உனக்கு என்னடா பயம், நானே தப்பு பண்ண, நானே பயப்படல, நீ ஏன்டா பயப்படுற அப்படின்னு கேட்குறான். இது எங்கே போய் கொண்டு இருக்குது இந்த தமிழ்நாடு சொல்லுங்க. அதனால இந்த திராவிட மாடல் ஆட்சி கண்டிப்பாக தொடர்ந்ததுன்னா நாளைக்கு தெருவுக்கு தெருவுக்கு நடக்கும். யாரா போய் கேட்க போனா நாளைக்கு உனக்கு நடக்கணுமா அப்படின்னு நேரடியாக கேட்பாங்க. இந்த 5 ஆண்டிலே குற்றவாளியை பார்த்து காவல்துறை பயப்படுது. அடுத்தது நம்ம எல்லாருமே பயப்பட வேண்டியதா இருக்கும். அதனால இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டியது நீங்க தான். அதுக்கப்புறம் கருணாநிதி தனம், நம்ம அண்ணாமலை சொன்ன வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஒரு ரேஷன் அட்டைக்கு 2,72,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். கடன் ஆமா, உங்களுக்கு கொடுத்தது எவ்வளவு? 32,000 ரூபாய், 32 மாசம் 1000, 5,000 ரூபாய் பொங்கல், 37,000. அது 1825 நாள், 5 வருஷம் கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு 20 ரூபாய் பாக்கெட்ல 20 ரூபாய். ஆனா உங்க மேல கடன் வாங்கி இருக்கிறது 5 ஆண்டுகள்ல 2,72,000. 2,72,000 5 வருஷம் பாருங்க, ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன். இதுதாங்க கருணாநிதி தனம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அடிக்கடி கருணாநிதி தனம்னு சொல்றோம். ஏன்பா என் தலைமையில 150 ரூபாய் கடன் வாங்கி என் பாக்கெட்ல 20 ரூபாய் வச்சு 130 ரூபாய் நீ ஆட்டையை போட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் இந்த 5 ஆண்டு. இதுக்கு ஒரு பேரு திராவிட மாடல் அரசு, இதுக்கு ஒரு பேரை வேற வச்சிருக்கோம். நாங்க மேடை போட்டு அண்ணன் சொன்னது போல நாளைக்கு திமுக காரங்க வந்து நாம் சொன்ன தரவு தப்புன்னு சொல்லட்டும், நான் பொது மன்னிப்பு கேட்கிறேன். பொது மன்னிப்பு கேட்கிறேன். இல்ல அப்படி இல்ல பொது மன்னிப்பு இதே இடத்துல மேடை போட்டு கேட்கிறேன். கடன் வாங்கி தான் கவர்மெண்ட்டை நடத்துறாங்க. ஆனா இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, தங்கத்தட்டில் சாப்பிட்டு தங்க ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா உணவு அருந்து விட்டு வந்திருக்கக்கூடியவங்க. விடியற காலம் என்றால் எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கஷ்டத்தை அறிந்து கொள்ளாதவர்கள். பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கிடக்கிறது. ஆனா வயது வித்தியாசம் இல்லாம குற்றங்கள் நடக்கிறது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்சி ஆளலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிய வேண்டும். இவங்க கொடுத்த பணம் என்பது எவ்வளவு பாருங்க, நம்ம தலையை அடமானம் வச்சு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கானுங்க, எவ்வளவு கொள்ளடிச்சிருக்கானுங்க, நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் கருணாநிதி தனம் என்று சொல்லுவோம். ஸோ மொத்தத்தில் எடப்பாடியார் கீழ்மட்டத்திலிருந்து வந்திருக்கின்றார். கஷ்டங்கள் தெரியும். எம்எல்ஏ இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கின்றாரு, கவுன்சிலராக இருந்திருக்கின்றாரு, எம்பியா இருந்திருக்கின்றாரு, முதலமைச்சராகவும் இருக்காரு, கட்சி தலைவராகவும் இருந்திருக்கின்றார். ஸோ யார் ஆட்சிக்கு வரணும் என்பதை இதை வச்சே முடிவு பண்ணிக்கோங்க. கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைகளை வச்சு கடன் வாங்குவார். அவர் கால் காசு கூட கடன் வாங்கணுமே, செலவு பண்ணணுமே அப்படின்னு எண்ணம் இருக்காது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியானது அதே கருணாநிதி தனத்தை தான் பண்ணுது. ஆனால் அவருக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம், கடன் வாங்கினதை வெளியே சொல்லுவாங்க, போலியாக கணக்கு காட்டுவாங்க. ஆனால் அடித்த கொள்ளையை நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நேற்று தெருமுனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் அழகழகாக பார்த்தீங்கன்னா திமுக வெளுத்து வாங்கினார். அவங்க என்னென்ன தப்பு பண்ணிடுறாங்க என்று எல்லா விஷயத்தையும் பட்டியலிட்டாருங்க. ஸோ மக்கள் இனிமேலும் விழித்து கொள்ளவில்லை என்றால் அப்புறம் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தட்டில் தான் சாப்பிட்றாங்களாம். எதுக்கு தங்கத்தட்டில் சாப்பிட்றாங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது, ஐயா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தங்க பஸ்மம் சாப்பிட்டாராம், அதனால் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும் அப்படின்னு நினச்சாராம். உடல் கட்டுறுதியாக இருந்ததுதான், எதுவுமே பண்ண முடியாதான். அதனால் தங்க பஸ்மம் சாப்பிடுகின்ற போது அவருக்கு உடல் உறுதியாக இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ நம்ம தங்க தட்டிலேயே சாப்பிட்டா அப்படின்றதுக்காக சூடாக உணவை போட்டு நம்ம ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் தங்கத்தட்டிலையும் தங்க ஸ்பூன்லையும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். அதனால தான் அண்ணாமலை சொல்கிறார், இவங்கெல்லாம் தங்கத்தட்டில் சாப்பிட்றவனுங்க, தங்க ஸ்பூனில் சாப்பிட்றவனுங்க, பொழுது விடிந்து 11 மணிக்கு தான் எழுந்திருக்கிறவனுங்க. இந்த 11 மணி வரைக்கும் பொழுது விடிஞ்சு மக்களுக்கு ஏதாவது துன்பம் நடந்தால் யார் பொறுப்பு? இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுடைய தலையில் ஓங்கி கொட்டுறாரு. சரி நண்பர்களே, இந்த திராவிட மாடல் ஆட்சி வேணாம் என்பதற்கு இவ்வளவு சாட்சிகளை நான் தந்திருக்கிறேன். எந்த ஆட்சி வேண்டும் என்பதற்கான வீடியோவும் தந்திருக்கேன். நீங்களே முடிவு பண்ணிங்க. நன்றி.